நாங்கள் மக்களிடம் பிச்சை கேட்பதை தவறாகவே எப்பொழுதும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் நாங்கள் அடிப்படையிலே பாமரர்களை, உழைக்கின்ற தொழிலாளர்களை, உழைக்கின்ற சாமானிய மக்களை, அவர்களை நம்பி ஆரம்பித்த இயக்கம், அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஆகவே நாங்கள் ஓட்டு பிச்சை கேட்பதை நாங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நண்பர்களே, நான் கேட்கிறேன், இந்த இந்து சமயத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம் என்கிறேன். யூத மதத்திற்கு ஒரு கடவுள்தான், கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு கடவுள்தான், இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள்தான், இந்து மதத்திற்கும் ஒரே கடவுள்தான். தெரியுமா உங்களுக்கு? இந்து மதத்தினுடைய ஆதி வேதமாக கருதப்படுவது எது? ரிக்வேதம். உலகத்தின் முதல் நூலாக போற்றப்படுவது ரிக்வேதம். அனைத்து மக்களும், அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை, உலகின் முதல் புத்தகம் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்தில் ஒரு வரி இருக்கிறதே, அந்த வரிக்கு அர்த்தம் என்ன? ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான். விப்ரா பகுதா வதந்தி, உண்மை ஒன்றுதான், ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவுதான். நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான், ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து பழகி இருக்கிறோம். நண்பர்களே, பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்கிறான். ஒன்றுதான் பரம்பொருள். சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜியு போப். ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார்? ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேனம் கொட்டோமோ. பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை, ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை. எங்களுக்கு தெரியும், ஒருவன் தான் பரம்பொருள். இந்த உலகை படைத்து, உயிர்களை படைத்து, எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன் தான். ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான்? பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம், தெய்வங்கள் என்று பேசியது வேதம், பிரம்மம் என்று பேசியது உபநிடதம். பிறகு வந்தார்கள், குறிப்பாக ராமானுஜர் வந்தார் 900 ஆண்டுகளுக்கு முன்னாரே. நீங்கள் அறிவு சார்ந்தவர்களுக்குத்தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன், அவன் எந்த குணங்களும் அற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை. அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து, சில குணங்களை கொடுத்து, அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி. எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன்? வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இந்து இதிகாசங்களும். நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி என்கிறோம். ஸ்ருதி என்பது ஒன்று, ஸ்மிருதி என்பது ஒன்று. நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார், கொசுவை அடிப்பதை போல, மலேரியா ஒழிப்பதை போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார். சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம்? சனாதனம் தான் பெண்ணடிமைத்தனத்தை கொண்டு வந்தது, சனாதனம் தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது. இதை ஒரு ஏறக்குறைய 70-80 ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்கள் எல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள். அதற்குத்தான் நான் விடை சொன்னேன். சார், நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு, வருணாசிரம தர்மம் என்பது வேறு. அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி? வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம், அதுதான் ஸ்ருதி.
ஸ்ருதி என்பது என்றும் நிலையானது, என்றும் நிலையானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், நத்திங் இஸ் இட்டர்னல், நத்திங் இஸ் இட்டர்னல், எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது. எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன். எல்லாமே மாறக்கூடியது என்கிறார். எல்லாம் மாறக்கூடியதுதான். தோன்றியது அனைத்தும் அழியும். ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை. உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும். அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் தான். அதைத்தான் நீங்கள் ஸ்ருதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா? இல்லை. காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று. அது எப்படி காற்றின் மூலமாக வந்தது? என்னையா கதை விடுகிறீர்கள் என்கிறார். நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உம்மி என்று அழைப்பார்கள். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள். எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உம்மி என்பார். நபிகளாரை உம்மி என்கிறது இஸ்லாம் மார்க்கம். அந்த உம்மியாக இருக்கக்கூடிய நபிகளார் ஹீரா மலைக்குன்றிலே போய் அடிக்கடி தனிமை தவம் இருக்கிறார். அவர் தனிமையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் வானத்திலே இருந்து ஒரு ஜிப்ரீல் என்கிற தேவ தூதன், வான தூதுவர், அவர் இறங்கி வருகிறார். வந்து நபிகளார் முன்னாலே நிற்கிறார். நபிகளாருக்கு காட்சி தருகிறார். பிறகு நபிகளாரை பார்த்து சொல்கிறார், நபியே ஓதுவீராக என்கிறார். இவையெல்லாம் திருமறை திருக்குர்ஆனில் இருப்பதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நபியே ஓதுவீராக. நான் படிக்காத உம்மி, என்னை போய் நீங்கள் ஓதச் சொல்கிறீர்களே. நபியே ஓதுவீராக. இரண்டாவது முறையும் ஜிப்ரீல் சொல்கிறார், இல்லை என்னால் முடியாது. முடியும், நபியே ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொன்னார். இப்படி சொன்னதிலிருந்துதான் 23 ஆண்டுகள் வானத்தில் இருந்து இறைவனால் கடைசி இறை தூதர் என்று அழைக்கப்படுகிற பெருமானார் வாய் வழியாக இறக்கப்பட்ட வசனங்கள் தான் திருமறை என்று நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு உம்மியின் வாய் வழியாக 23 ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிசிரேஷ்டர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? புராணங்களில் நம்ப முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றன இந்து சமயத்தில் என்கிறீர்கள். கன்னி மேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால்தான் நீ கிறித்துவன். கன்னி மேரிக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிறித்துவனாக இருக்க முடியாது. கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறதே, அதை நம்பினால் தான் நீ கிறித்துவன். கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிறித்துவனாக இருக்க முடியாது. நான் அதைத்தான் சொன்னேன். கர்த்தர் போகிறார், அவருக்கு பின்னாலேயே பெருங்கூட்டம் திரண்டு செல்கிறது. ஒரு பாலை பெருவெளி, அந்தி நேரம், அத்துணை பேரும் பசியில் துடிக்கிறார்கள். சீடர்கள் வந்து கர்த்தரிடம் சொல்கிறார்கள், ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறார்கள், பசியாற்றுவதற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்களிடம் 5 அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன, இவற்றை கொண்டு எப்படி அனைவருக்கும் பசியாற்றுவது என்று சீடர்கள் கேட்கிறார்கள். உடனே கர்த்தர் அதை இப்படி கொடு என்கிறார். வாங்கினார். அப்படியே அதை வாங்கி விழிகளை உயர்த்தி வானத்தை பார்க்கிறார். வானத்தை பார்த்து இறைவனை போற்றுகிறார்.
இறைவனை போற்றி பிறகு சீடரிடம் கொடுத்து அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள், அவர்கள் பசியாறுவார்கள் என்றார். பைபிள் பேசுகிறது 5 அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள், அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 5000த்திற்கு மேற்பட்டவர்கள் பசியாறிய பின்பும் எஞ்சியது 12 கூடைகளில் நிரம்பி கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும்? நான் நம்புகிறேன். ஆனால் இந்து சமயத்தில் ஏதாவது ஒன்றை சொன்னால் இதை நீ நம்ப தயாராக இல்லாமல் ஏகடியம் பேசுகிறாயே, இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன். சமூக நியாயத்தை தான் நான் கேட்கிறேன். என்னுடைய வாழ்வியல் முறையில தலையிடாத. ஏன்னா நம்ம யாருக்குமே தொந்தரவு பண்ணல. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதத்தையும் பாருங்க ஐயா, எத்தனை கோடி மனிதர்கள் எந்த மதத்தை பின்பற்றாங்க பாருங்க. கிறிஸ்தவ மதம் 230 கோடி, கிறிஸ்தவ மதம் 200 கோடி, இந்து மதம் 120 கோடி. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்க, 190 கோடி பேர் இந்த உலகத்துல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கிறாங்க, அன்அஃபிலியேட்டட்ங்கறாங்க. 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. 190 கோடி பேர் எந்த மதத்தையும் சாராதவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவங்க 120 கோடி. எத்தனை நாட்டில் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க எத்தனை நாட்டில் இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தை பொறுத்தவரை 120 நாடுகள்ல அவங்க பெரும்பான்மை. இஸ்லாமிய மதத்தை பொறுத்தவரை 53 நாடுகள் அவர்கள் பெரும்பான்மை. அன்அஃபிலியேட்டட், எந்த மதத்தையும் சாராதவன் 10 நாடுகள்ல அவர்களும் பெரும்பான்மை. ஆனா நான் இந்து மதத்தை சார்ந்தவன் 2 நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம். உலகத்துல யூதர்கள், ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் 0.2 விழுக்காடு இருக்கிறாங்க. 0.2 விழுக்காடு. அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் 0.2 விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் 4 நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். 4 நாடுகளோடு. அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கின்றார்கள். ஹாஸ்பிட்டல் எல்லாமே கீழே கொண்டு போயிட்டாங்க, அண்டர் கிரவுண்டுக்கு. அந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள் இதற்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். என்னுடைய வாழ்வியல் முறையை யார் தவறு செய்தாலும், வாழ்வியல் முறைக்கு தொந்தரவு செய்தாலும் எதிர்த்து நிற்போம் என்று இஸ்ரேல் நாடு நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்காவை பாருங்க. நேற்று அவர்களுடைய விமானம் 37 மணி நேரம் தரையிலே படாமல் பறந்து வந்து இன்னொரு நாட்டின் மீது குண்டை வீசிவிட்டு திரும்ப சென்றிருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் பார்க்கிறோம். ஆனா இந்தியால ஆபரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டால் சில மனிதர்களுக்கு பிரச்சனை. அதை நாம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. எதற்காக இந்த இனம் இங்கே ஒன்றாக நிற்கிறது, எதற்காக அதனுடைய குரல் உரக்க கேட்கப்பட வேண்டும் என்று இருந்தால், நம்ம ஊர்ல மட்டும்தான் நம்முடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்து ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம்ல நீ எந்த வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றாய், நீ இந்து மதமா என்கின்ற ஒரே காரணத்திற்காக 26 மனிதர்களை தனித்தனியாக நிறுத்தி நெத்தி புட்டிலே சுற்று கொண்டு விட்டு இந்த மதம் இருக்கக்கூடாது என்று ஒருவர் நினைக்கின்றார். பதிலுக்கு பதிலாக எல்லை தாண்டி அந்த பயங்கரவாத நாட்டுக்குள்ள நம்ம போயிட்டு வரும் பொழுது மட்டும்தான் நம்முடைய நாட்டுல சில பேர்த்துக்கு பிரச்சனை. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் எப்படி நிக்கிறான் பாருங்க, அமெரிக்காக்காரர் எப்படி நிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இந்தியர்கள் முதலாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய கண் முன்னால் நாம வாழக்கூடிய சம காலகட்டத்தில் நாமும் எழுந்து நிற்கின்றோம். என்னுடைய வாழ்வியல் முறைக்கு பிரச்சனை வந்தால் எழுந்து நிற்பேன், திருப்பி அடிப்பேன் என்று.